Hi to all, this is Yuvnesh Kumar. Welcome back to my channel. Today we are going to see depreciation account in financial accounting. Come, let's see. See, a machine was purchased on 1/1/2000 for rupees 30,000. அதுக்கு ரிப்பேர் சார்ஜஸ் இருக்குது. ஓகே, சம்வாட் வாங்கும்போது சம் சார்ஜ் ரிப்பேர்ஸ் இருக்குது. ஸோ அது ரிப்பேர் சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அமௌண்டட் டு பி 6,000 and it was installed at a cost of rupees 4,000. 30,000 ரூபாய்க்கு வாங்கின மிஷினுக்கு சம் ரிப்பேர் சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட அமௌண்ட் வந்து 6,000. அதுக்கு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து 40,000. அப்போ டோட்டல் மிஷின் காஸ்ட் என்னென்னா இது மூணுமே ஆட் பண்ணுங்கள், 30, 6, 4,000. ஓகே, ஸோ த காஸ்ட் ஆஃப் த மிஷின் இஸ் 40,000. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷின் ஜனவரி மாதம் 2000 வாங்கினது. ஓகே, ரைட். ஆன் 1st July another machine was purchased. ரெண்டாவது மிஷின் வாங்குறாங்க. எப்போ வாங்குறாங்க அப்படின்னாக்கா ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாங்குறாங்க. டேட் முக்கியம். ஓகே, ஸோ டேட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். வி ஹேவ் டு சி ஆன் வாட் டேட் இட் வாஸ் பர்ச்சேஸ். ஸோ டேட் ரொம்ப முக்கியமாக. ஸோ டேட்டை பார்த்துங்க. ஓகே, ரைட். தென் on 1st July 1992 the first machine, okay, sorry 1992 இல்லை, இது 2002. ஓகே, on 1st. Okay, so on 1st July 2002 the first machine was sold for rupees 30,000. 2002 என்ன பண்ணுறாங்க, ஜூலை மாதம் 30,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மிஷினை வித்துடுறாங்க. on the same day one more machine was bought for rupees 25,000. அதே நாளில் இன்னொரு மிஷின் வாங்குறாங்க which was cost rupees 25,000. on 31st December 2002 the machine bought on 1st July, செகண்ட் மிஷின் வாங்கினாங்க இல்லையா, ரெண்டாவது மிஷின் வாங்கினாங்க இல்லையா, அந்த மிஷினை 23,000 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December எவ்ரி இயர். 3 வருஷத்துக்கு நம்ம டிப்ரிசியேஷன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இது சம்மு. ஓகே, இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சம். ஓகே, டிப்ரிசியேஷன் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் அட் 15% per annum. 3 வருஷம் டில் 2002 வரையும் ப்ரிப்பேர் பண்ணோம். 2000, 2001, 2002 வரையும் ப்ரிப்பேர் பண்ணோம். இதில் 3 மிஷின் வாங்கியிருக்கிறோம். 2 மிஷினை வாங்கின 3 மிஷினில் 2 மிஷினை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க்கிங் நோட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆன் ஃபார் ஃபஸ்ட் மிஷின் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ்ட் ஆன் 1/1/2000. சரியா? ஸோ 1/1/2000ல் என்ன காஸ்ட் ஆஃப் த மிஷின், காஸ்ட் எவ்வளோ, மிஷின் காஸ்ட் எவ்வளோமா, 30,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிறார். ஓகேவா? அந்த மாதம் அந்த வருஷம் வேறு எதுவுமே இல்லை, அந்த மிஷினுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகே, மிஷின் 30,000, ரிப்பேர் அண்ட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், ரிப்பேர் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருக்குது. 6,000 ப்ளஸ் ஒரு 4,000, 10,000. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த மிஷின் எவ்வளோ அப்படின்னாக்கா உங்களுக்கு 40,000. ஸோ 40,000 மிஷின் காஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அந்த வருஷம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ 31st December 2000ல் டிப்ரிசியேஷன் போடுறீங்க. ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா 15%. டிப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ், 15%. ஓகே, ஸோ 15% டிப்ரிசியேஷன் எவ்வளோ வரும், 40,000ல் 15%. ரைட்? சி, 40,000ல் 10% 4,000, 5% 2,000. ஸோ டிப்ரிசியேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 1 செகண்ட். ஸோ 40,000ல் 10% 4,000, 5% வந்து 2,000. அப்போ டிப்ரிசியேஷன் எவ்வளோ வரும்னா 6,000 வரும் 15%க்கு. ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன் 1/1/2001ல் அந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 34,000 இருக்கும். ஓகேவா? மிஷின் எப்போ சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க, 1st July. சரி பாருங்கள், another machine on 1st July 2002 the first machine was sold out. Okay, right.
ஆன் ஃபஸ்ட்டு ஜூலையில் சேல் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஜூலை ஃபஸ்ட்டு 2002ல், அப்போ 2002க்கும் நமக்கு என்ன பண்ணணும், டிப்ரிசியேஷன் போட்டுடணும். டிப்ரிசியேஷன் வந்து 2001க்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 31/12/2001 டிப்ரிசியேஷன் அதே 15% தான், அதே 6000 தான் வரும், சேம் 6000. ஸோ 6000 போட்டிங்கன்னா the value is 28,000. the value of the machine at the end of 31st December 2001 is 28,000. அப்போ ஓப்பனிங் 31st January 2002ல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 28,000 இருக்கும். இப்போது மிஷினை எப்போ சேல் பண்ணுறோம் பாரு, ஜூலை மாதம் சேல் பண்ணுறோம் 2002ல். ஓகே, அப்போது ஜூலை ஃபஸ்ட்டே சேல் பண்ணிடுறோம். அப்போது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 months நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, மிஷின் என்ன இருக்குது, 6 months ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜூலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சேல் பண்ணிடுறோம். அப்போ மிஷின் வந்து 6 months நம்மக்கிட்ட இருக்கிறதுனால 6 monthsக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டிப்ரிசியேஷன் போடணும். ஓகே, அப்போது 15% இன்ட்டு 6/12 6 monthக்கு போடுறோம். ஓகே, ஸோ 6 monthக்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு, 1 yearக்கு 6,000னா 6 monthக்கு 3. now ஸோ 3,000, அப்போ 3,000 நமக்கு போட்டோம் அப்படின்னாக்கா the machine cost is 25,000. ஓகே, ஸோ சேல்ஸ் ப்ரொசீட் த வேல்யூ. ஓகே, புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, புக் வேல்யூ ஆன் 1/7/2002ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 25,000க்கு இருக்குது. ஓகே, சேல் வேல்யூ எவ்வளோக்கு, சேல் வேல்யூ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் செக். ஆன் 1st July 2002 the first machine was sold for 30,000. ஓகே, ஸோ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 30,000க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். மிஷினோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன நமக்கு 25,000 ஜூலையில். ஓகேவா, 2002ல். ஆனால் சேல் பண்ணியிருக்கிறது எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், 30,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் 5,000 எக்ஸ்ட்ரா சேல் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட். ஓகே, ஓகே, ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். கிளியரா, புரிஞ்சுதா? சி, வாங்கின மிஷினோட காஸ்ட்டு 30,000, ரிப்பேர் அண்ட் இன்ஸ்டாலேஷன் 10,000, டிப்ரிசியேஷன் 2.5 years 2000 ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், 2001 ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், 2002ல் 6 months தான் இருக்குது. ஓகே, ஸோ 6 and 3 which means almost 15,000, 2.5 yearsக்கு 15,000 rupees டிப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். டிப்ரிஷியேட் பண்ணாக்கா நமக்கு வர புக் வேல்யூ, தட் இஸ் the original value of the machine as on 1/7/2002ல 25,000 இருக்குது. அந்த 25,000 worth மிஷினை we sold it for 30,000, 30,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், 20,000 ரூபாய் மதிப்புள்ள மிஷினை. ஓகே, which means we have 5,000 as profit. எதுக்கு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷின். ப்ராஃபிட் ஆன் சேல் எந்த மிஷினுக்கு, ஃபஸ்ட்டு மிஷினுக்கு. இதில் எந்த மிஷினை நம்ம ஃபஸ்ட்டு சேல் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு மிஷினை சேல் பண்ணியிருக்கோம். கிளியர்? சேம் வைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா செகண்ட் மிஷினை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா ரெண்டாவது மிஷினும் என்ன பண்ணியிருக்கலாம், த மிஷின் பாட் ஆன் 1st July 2001ல் வாங்கின மிஷினை என்ன பண்ணியிருக்கான், அதையும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதுக்கும் நம்ம ஒர்க்கிங் நோட் போட போகிறோம். ஓகே, ஃபார் மிஷின் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st July 2001. ஓகேவா, ஃபஸ்ட்டு சேம் தான் மிஷின் காஸ்ட் 1, 1st Julyல வாங்கியிருக்கோம் 2001ல். ஓகே, அதில் போட்டியா மிஷின் காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள். மிஷின் காஸ்ட் இஸ் 26,000, ரைட். ரிப்பேர் அண்ட் ரிப்பேர்ஸோ இன்ஸ்டாலேஷனோ எதுவுமே அதில் கிடையாது. ஓகே, ரைட், எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலாக 26,000 தான். இப்போ டிப்ரிசியேஷன் போடணும் 31st, ஏன்னா அந்த மந்த்து எப்போ, அந்த இயர் எப்போ க்ளோஸ் ஆகுது, 31st க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ 31/12/2001ஓட டிப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ், 15%. ஓகே, அந்த மிஷின் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கிடையாது. தட் மிஷின் வாஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் ஜூலை. அப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஜூலை லாஸ்ட்டில் வாங்கியிருக்கிறாங்களா இல்லை ஜூலை ஃபஸ்ட்டில் வாங்கியிருக்காங்களான்னு பாரு. ஜூலை லாஸ்ட்டில் வாங்கினா அந்த ஜூலை மந்த்தை விட்டுடணும். ஓகே, we have to omit that July month. But the machine was purchased on 1st July. அப்போ ஜூலை மாதமாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும். We have to take July also. Okay, so July, August, September, October, November and December, 6 months. Okay, so 6 months
இன்ட்டு 6/12. ஓகேவா? ஏன் 6/12? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 6 மாதம் தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஓகே ரைட். 6/12 எந்த அமௌண்ட்டில்? இந்த 26,000ல். ஓகே இன்ட்டு 26,000. அந்த 26,000 நம்ம என்ன பண்ணுறோம்? 6/12 நம்ம எடுக்கிறோம். ஓகே கிளியர் ரைட். இப்போ பாரு, 26,000 into 6 divided by 12, 13,000 வரும், into 15%. எவ்வளோ வருது உனக்கு? 1950 வரும். If I am not wrong, 1950. Okay, so 26,000 minus 1950. So first year oda end la evlo machine oda cost irukum அப்படினாக்கா 24,050 rupees. 24,050 rupees. Okay, that is 1/1/2002 la அந்த machine oda cost. Okay வா? 24,020 rupees. Right. இங்க பாருங்க, one more entry on 31st mission. இது first mission இது. Okay, 30th 12 2002 the machine bought on 1st July. Okay, 1st July எப்போ? 31/12/2002. அப்போ ஃபுல் இயருக்கு நம்ம கிட்ட மிஷின் இருந்திருக்கு. அப்போ ஃபுல் இயருக்கு நம்ம என்ன பண்ணோம்? டிப்ரிசியேஷன் போட்டு ஆகணும். ஓகே, அப்போ டிப்ரிசியேஷன் 15% into 6/12 வராது, 15% into 26,000. okay, so 26,000 into 15% is 3,900. okay, it is 3,900. minus பண்ணு 24,000 ல 50 ல 3,900 போச்சுனா we will get 20,150. we will get 20,150. ஓகேவா? இந்த 20,150 தான் என்னன்னா புக் வேல்யூ. ஏன்னா அந்த இயரோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 20,150 இஸ் புக் வேல்யூ. ரைட். ஆஸ் ஆன் 31st December 2002. இப்போ சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா? எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க? சேல்ஸ் ப்ரொசீட்ஸ். ஓகே, ஸோ சேல் ஆஃப் மிஷின் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 23,000க்கு இருக்குது. ஓகே, அப்போ லெஸ் பண்ணாக்கா, ஓகே, புக் வேல்யூ இஸ் 20,150, சேல் வேல்யூ இஸ் 23,000, விச் மீன்ஸ் 20,150 ரூபா மதிப்புள்ள மிஷினை 23,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கிறீங்க. ஸோ மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் minus 2,850. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம விற்றுருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் of machines. okay, profit on sale of machine எவ்வளோ இருக்கு? 2,850. first machine க்கு 5,000, second machine க்கு 2,850. clear right. இங்க பாருங்க, இங்க இன்னொரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க ஜூலையில், அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, on the same day one more machine was bought for rupees 25,000 இருக்கு இல்லையா? அதுக்கு இங்கே நம்ம எதுவுமே கிடையாது. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அக்கௌண்ட்டில், மிஷினரி அக்கௌண்ட்டில் நம்ம எடுத்துருக்கலாம். ரைட். ஃபஸ்ட் டேட் என்னம்மா? ஸோ ஃபஸ்ட் டேட் இஸ் ஆன் 1/1/2000. ஓகே, 1/1/2000. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம்? டு பேங்க் மிஷின் என்ன பண்ணியிருக்கோம்? புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் இட் இஸ் கால்ட் அஸ் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, டு பேங்க் அக்கௌண்ட் 40,000 rupees. ஓகே, டு பேங்க் அக்கௌண்ட் 40,000 rupees. எப்படி வந்தது அந்த 40,000? 30,000 மிஷின் வேல்யூ ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 4,000. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளியர்? அந்த இதில் வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை. ஸோ எண்டுக்கு வந்துடுறீங்க. 31/12/2000 பை டிப்ரிசியேஷன் ஓகே, பை டிப்ரிசியேஷன் என்ன? மிஷினோட காஸ்ட் இஸ் 40,000.
into 15%, that is 15 by 100. ஓகேங்களா, போட்டிங்கன்னா the value will be 6000. ரைட், ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு மிஷினுக்கு இங்கே என்ட்ரி பண்ணதை அப்படியே எடுத்து போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணுறீங்க 31/12/2020. ஓகே, by balance carry down. Okay, see here the total balance is 40,000. ரைட், பேலன்ஸ் ஓட டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். இங்கே 40,000 இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 40,000 வரணும். ஆனால் 6,000 தான் இருக்குது. அப்போ பேலன்சிங் அமௌண்ட் இஸ் 34,000. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். திஸ் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். ஸோ 1/1/2001, 2 balance brought down, that is 2 balance brought down. amount எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 34,000. Okay, now check the question whether we purchased anything on the 2001. Okay, see 2001ல ஜூலைல நம்ம ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம் 26,000க்கு. அப்போ அதை என்டர் பண்ணணும். 1/7/2001 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேங்க் எவ்வளோ மிஷினோட அமௌண்ட்டு 26,000. ஓகேவா, clear? அந்த 2001ல on 2001 we doesn't sell any machine. Okay, so data depreciation போயிடுங்க. So depreciation on 31st March 2001. Okay, 31st March 2001. இங்கே 2 மிஷினுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் போட போகிறோம். ஓகேவா, பை டிப்ரிசியேஷன் நீ தனித்தனியாக போடலாம். நான் இங்கே ஒரே இதுவாக நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷினுக்கு வேல்யூ என்னென்னா 40,000 இன்ட்டு 15%. ஓகேவா, செகண்ட் மிஷினுக்கு ரைட், செகண்ட் மிஷினுக்கு உனக்கு வேல்யூ என்னென்னா செகண்ட் மிஷின் என்ன 26,000 இன்ட்டு 15%. 6 மந்த் தான் இருக்குது. அப்புறம் 6/12 நம்ம அங்கே மேலே ஒர்க்கிங் நோட் போட்டோம் இல்லையா, அதே தான் 6/12. ஓகே, கிளியர்? இப்போ இது ரெண்டுத்துக்கும் I'll do one thing, this merge பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாரு. ஓகே, ஸோ 40,000 இதுக்கு போட்டினா உனக்கு வந்து 15% உனக்கு நம்ம எவ்வளோ வந்திருக்கு 6,000 வரும். ஓகே, இதுக்கு 6,000. இது ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் 1,950. ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் 1,950. ஸோ டோட்டலி இட் இஸ் 7,950. ஓகே, நான் தனித்தனியாக இங்கே போட்டிருக்கிறேன் 2 டிப்ரிசியேஷன். ரைட், ஸோ இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்கணுமா, I'll just put the total here. ஸோ இங்கே டோட்டல் உனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா க்ளோசிங் இது வந்து 60,000 இருக்கணும். ஓகே, ஸோ 60,000 ஆன் போத் த சைட்ஸ். நமக்கு இருக்கிறது 7,950 தான் நமக்கு இருக்கிறது. ஓகே, 1 செகண்ட். ரைட், அப்போ நமக்கு இங்கே பேலன்ஸ் இங்கே அமௌண்ட் வரணும் இல்லையா, 60,000ல் 7,950 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get 52,050 rupees. That is by balance carried down on 31st December 2001. Okay, clear? So next year, third year க்கு நம்ம போகிறோம். Okay, third year க்கு 1/1/2002 1/1/2002 2 balance brought down எவ்வளோ இருக்கு 52,050 rupees. 52,050 rupees. அந்த வருஷத்தில் இன்னொரு மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 2002ல். we bought a new machine. One more machine was purchased on the same date. அப்போ 1st July 2002ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க 1/7/2002. You see here there are too much of transactions are there, so please listen carefully. Right, 2 bank. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், வாங்கினதை என்ட்ரு பண்ணிட்டோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம், it is for 25,000. it is for 25,000 வாங்கிட்டோம். ஓகேவா,
இப்போ ரைட், இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம இங்கே சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேல் பண்ணியிருக்கோம். என்ன மிஷின், இந்த ஃபஸ்ட்டு மிஷின் சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எப்போ சேல் பண்ணோம், 6 மந்தில் சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா. 6 மந்தில் என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு, 30,000க்கு. அதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ என்ன இருக்குது, 30,000 இருக்குது. அதை போட்டுக்கணும். ஃபஸ்ட் டிப்ரிசியேஷன் வேல்யூ 1/7/2002 ஃபஸ்ட்டு மிஷின் சேல் பண்ணியிருக்கோம். பை டிப்ரிசியேஷன், ஓகே, பை டிப்ரிசியேஷன் 40,000 into 15% into 6/12. ஏன்னா 6 மாதம் தான் அந்த மிஷின் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஓகே, தென் இட் வில் பி இது வந்து பை டிப்ரிசியேஷன் மிஷின் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, தென் இட் வில் பி MACH 1ன்னு போட்டுக்கிறேன். தென் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், ஸோ டிப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன, 30,000. ஒவ்வொரு மிஷினாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும். ஓகே, இந்த மிஷினை என்ன பண்ணணும், சேல் பண்ணிட்டோம். எப்போ 1/7/2002ல் சேல் பண்ணிட்டோம். சாரி, 1/7/2002ல் இந்த மிஷினை சேல் பண்ணிட்டோம். ஸோ பை சேல், ஓகே, ப்ராக்கெட்டில் மிஷின் 1 MACH 1ன்னு போட்டுக்கிறேன் மிஷின் 1க்கு. ஓகே, எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 30,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மிஷினுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது பாரு, ஒர்க்கிங் நோட்டில் பாரு. நமக்கு வந்திருக்கிறது ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா யூ ஹேவ் டு டெபிட் இட். ஓகே, யூ ஹேவ் டு டெபிட் தட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ என்னைக்கு அது, ஃபஸ்ட்டு ஜூலை 2002. நான் இப்போ ஒரு மிஷினாக தான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மிஷின் இப்போ போயிட்டுருக்கேன். ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ், ஓகே, ப்ராக்கெட்டில் மிஷின் 1, மிஷின் 1 அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் 50,000. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு மிஷினோட சேல்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மிஷினோட சேல்ஸ் 5,000 போட்டிருக்கீங்க சார். ஆமாண்டா, 5,000 தான்டா ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் இஸ் 5,000. 50,000 சொல்லிட்டு இருப்பேன், சாரி, 5,000 ப்ராஃபிட் ஆன் சேல். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மிஷினோட டோட்டல் வேல்யூ இஸ் ஓவர். ஓகே, ஃபஸ்ட்டு மிஷினோட டோட்டல் இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ கம் பேக் டு செகண்ட் மிஷின். ஓகே, செகண்ட் மிஷின் நம்மக்கிட்ட எத்தனை நாள் வரையும் இருக்குது, எண்ட் ஆஃப் த இயர் வரையும் இருக்குது. ஸோ 31st டிசம்பர் வரையும் இருக்குது. ஸோ 31st டிசம்பர் 2002 பை டிப்ரிசியேஷன், ஓகே, பை டிப்ரிசியேஷன் மிஷின் 2, ஓகேவா, மிஷின் 2ஓட வேல்யூ என்ன, 26,000. ரைட், மிஷின் 2ஓட வேல்யூ 26,000 and that machine is with us till that year end. அந்த மிஷின் நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குது, அந்த இயர் எண்டு வரையும் நம்மக்கிட்ட அந்த மிஷின் இருக்குது. ஒன் செகண்ட், யா, மிஷின் 2ஓட வேல்யூ 26,000. அந்த மிஷின் 2 நம்ம எப்போ கிட்ட இருக்குது, நம்ம இயர் எண்டு வரையும் இருக்குது. ஓகே, அப்போ டிப்ரிசியேஷன் போடும்போது நமக்கு எவ்வளோ வந்தது, 3,900. ரைட், இப்போ இந்த மிஷினை சேல் பண்ணுறேன் 31/12/2002 பை சேல் மிஷின் 1, சாரி மிஷின் 2. எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், the amount which we sold is for rupees 23,000. we sold it for 23,000. again இது என்ன, நமக்கு ப்ராஃபிட் ஆன் சேல். ஓகேவா, அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகே, ஸோ 31st, ஓகே, மிஷின் எப்போ சேல் பண்ணியிருக்கோம், 31st சேல் பண்ணியிருக்கோம். 31/12/2002, ஓகே, 31/12/2002 2 ப்ராஃபிட் ஆன் சேல் மிஷின் 2 எவ்வளோக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கு, the profit is rupees 2,850. the profit is for rupees 2,850. right now, ஓகே, ஸோ இது ரெண்டு மிஷின்ஸ் முடிஞ்சிச்சா, ரெண்டு மிஷினோட இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நவ் வி ஆர் கோயிங் ஃபார் தேர்ட் மிஷின். சி, தேர்ட் மிஷின் நம்ம இங்கே என்ட்ரியில் கொண்டு வந்துட்டோம். ஓகே, வி ஹாவ் என்டர் தட் வேல்யூ ஆஃப் த மிஷின். தேர்ட் மிஷின் இஸ் 25,000. த மிஷின் வாஸ் பாட் ஆன் ஜூலை. இப்போ அதுக்கு டிப்ரிசியேஷன் போடணும் இல்லையா. ஸோ 31/12/2002 பை டிப்ரிசியேஷன் பை ஒன் செகண்ட் by depreciation, okay, bracket la machine 3,
right? By depreciation machine 3, okay, so machine 3 ஓட வேல்யூ என்ன இருக்கு உனக்கு 25,000 into 15 percentage into the machine was with us for 6 months only, okay, so 6 by 12, okay, so 25,000 into 15 percentage into 6 divided by 12 for 1 year, so it is 1875, okay, so it is 1875, right? Ipo you have to balance it, you have to balance both the sides, okay, ipo balance pandra first add all debit side, okay, add all debit side, you will get 84,900. Now add all credit side, it is 61,775. so அப்போ பேலன்சிங்க்கு நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, so we have to balance it, so 3112 2002 by balance carry down is approximately 23,125 balanced 84,900 balanced, so it was balanced both the sides, okay, both the sides it was balanced 84,900. Now 3 years account is over, so that we have to carry over that closing balance to the next year, so that is on 1/1/2003 to balance brought down 23,125, okay, so எத்தனை years கொடுக்குறாங்களோ complete those years and carry over the balance to the next year, okay, carry over the balance, if any balance brought down, carry over that balance to the next year.